வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, மனித வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நாம் கடந்து வர வேண்டிய ஒரு சூழல்கள்ல நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறோம். முதலாவது, ஆரோக்கியத்துல நிறைய மனித வாழ்க்கையில உடல் கூறுகள்ல பலவிதமான மருத்துவ முறைகளை கையாண்டு ஆரோக்கியத்தை பேண வேண்டியதான ஒரு வாழ்க்கை பயணத்துலதான் நம்ம இருக்கிறோம். வலி நிவாரணி மருத்துவம் இப்போ பல்வேறு காரணங்களால நமக்கு சரீரத்துல நம்முடைய உடல்ல வலிகள் ஏற்படுகிறது, நோய் காரணமாக ஏற்படுகிறது, உடல் பருமன் காரணமாக ஏற்படுகிறது, நரம்பு கோளாறுகள் காரணமாக ஏற்படுகிறது. மருத்துவத்துறையில நிறைய படிப்புகள் இருக்கிறது. எம்பிபிஎஸ் இருக்குது, எம்டி சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணராக படிக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய திருப்பூர்ல வலி நிவாரணத்துக்கென்று ஒரு மருத்துவ படிப்பை முடித்து நம்முடைய திருப்பூர்ல நிறைய மக்களுக்கு அவங்க உடல்ல இருக்கக்கூடிய வலிகளை நீக்குகிறவர் தான் வலி நிவாரணி சிறப்பு மருத்துவர் மதிப்பிற்குரிய திரு ஹேமானந்த் அவர்கள் நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. வாங்க, திருப்பூரின் வலி நிவாரணி சிறப்பு மருத்துவர் பெருமதிப்பிற்குரிய திரு ஹேமானந்த் அவர்கள். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றி. டாக்டர், இப்போ மருத்துவ படிப்புல நாங்க எம்பிபிஎஸ், எம்டி, அதே போல மகளிர் மருத்துவம், அதுல டிஜிஓ, இப்படி மகளிர் மருத்துவத்துல அப்புறம் குழந்தைகள் மருத்துவம், இப்படி பல்வேறு மருத்துவ படிப்பு இருக்குது. அரசு அங்கீகாரத்தோடு மருத்துவ கல்லூரியிலேயே படிக்கிற காரியங்கள் இருக்கு. நிறைய முறைகள் இருக்கு. வலியில் அக்குபஞ்சர் சிகிச்சை முறை, தொடு வர்மா, அது இதுன்னு நிறைய இருக்கு. ஆனால் ஏன் உங்களை நாங்க அழைச்சி மக்கள்கிட்ட நீங்க பேசணும், உங்களுடைய சிகிச்சை முறை தெரியணும்னு நினைச்சோம்னா, நீங்க முறைப்படி அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட எப்படி எம்பிபிஎஸ் படிக்கிற முறை எப்படியோ அந்த துறையில வலி ஆராய்ச்சி படிப்பையே படிச்சு முடிச்சிருக்கீங்க. அது ஒரு பெரிய ஸ்பெஷல். நீங்க அதை பத்தி பேசணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை. சொல்லுங்க டாக்டர், உங்களுடைய ஆரம்ப கல்வி மருத்துவ கல்லூரி எந்த மருத்துவ கல்லூரியிலே படித்தீர்கள்? அதை பத்தி எல்லாம் நம்முடைய நேயர்கள். ஸோ நான் எம்பிபிஎஸ் 2006 கவர்மெண்ட் திருச்சி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் பயின்று 2012 முடித்தேன். அதுக்கப்புறமேலு கவர்மெண்ட்ல பிஹெச்சியில் இருந்தேன். நான் கனியூர் எனும் பிஹெச்சி உடுமல்பேட் பக்கத்தில் நாங்கள் இருந்தேன். அதற்கப்புறம் டிப்ளமோ இன் அனஸ்தீஷியா மதுரை மெடிக்கல் காலேஜில் பண்ணேன். ஸோ அங்கே படிக்கும்போது தான் அந்த வலிகளுக்கென்று தனியாக நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணணுங்கிற ஒரு சின்ன ஆர்வம் எனக்குள்ள ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. அதை முடித்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய மருத்துவமனையான நாராயணா ஹிருதாலயம் பெங்களூர், அங்கே டிஎன்பி அனஸ்தீஷியா பண்ணி முடித்தேன். பண்ணி முடிச்சுட்டு அனஸ்தீஷியா ப்ராக்டிஸ் ரொம்ப வருஷமாக இருந்தேனாங்க. அதன் பிறகு பெயின் வலிகளுக்கு என்று தனியாக அரசு அங்கீகரித்த ஒரு கோர்ஸ் எஃப்என்பி பெயின் மெடிசன், ஃபெலோஷிப் இன் நேஷனல் போர்ட் பெயின் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் 2023 இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. ஸோ 3 சீட்டு தான் சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்தியா முழுவதும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்கும் அனஸ்தீஷியா முடித்தவங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 180 அனஸ்தட்டிஸ்ட் இந்தியா முழுவதும் அந்த பரீட்சை எழுதியிருந்ததுல நம்மளுக்கு 3 சீட்டு தான் இருந்துச்சு. 2 சீட் நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்திரார்லையும் கங்காராம் டெல்லியிலையும் ஒரு சீட். மொத்தம் 3 சீட்டு தான் இந்தியா அளவில் இருந்துச்சு நம்மளுக்கு. அதில் நம்ம ரேங்க் 3 எடுத்ததுனால அங்கே நம்ம சென்னையில் அரசு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் எஃப்என்பி பெயின் மெடிசன் ஃபெலோஷிப் இன் நேஷனல் போர்ட் பெயின் மெடிசன் அந்த சீட்டுக்குள்ள 2023 ஆரம்பிச்சு 2025 நான் முடிச்சேன். ஆரம்பிங்க டாக்டர். அப்ப இந்திய அளவுல 150 பேர் எழுதினதுல 3 பேர் தான் தேர்வு ஆகியிருக்கிறீங்க. அதுல ஒருத்தர் நீங்க. ஆமா, அதுலயும் நீங்க திருப்பூர்ல இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம். நன்றி. நேயர்களே, வலி என்பது மனித வாழ்க்கையினுடைய எல்லா விதமான நிலைகளையும் குலைத்து விடுகிற ஒரு காரியம். ஒரு வலி ஏற்படுகிறது என்றால் அந்த வலியை நிறுத்துவதற்கு மனிதன் போராட வேண்டிய ஒரு சூழல்ல நம்முடைய திருப்பூரிலேயே அந்த வலி நிவாரண மருத்துவ பட்டப்படிப்பை முடித்த ஒரு மருத்துவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத தெரியப்படுத்துறதுதான் இந்த பேட்டியினுடைய முக்கிய நோக்கம்.
டாக்டர், நீங்க வந்து எம்பிபிஎஸோடு உங்களுடைய மருத்துவ கனவை முடித்து கொள்ளாமல் அதுக்கடுத்து அனஸ்தீசியா படிச்சிருக்கிறீங்க, அதுக்கடுத்து பெயின் மெடிசன் படிச்சிருக்கிறீங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம். எப்படி நீங்க அனஸ்தீசியா ஓகே, இந்த வலி சம்பந்தப்பட்ட படிப்பை நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்குங்களா? இப்ப நம்ம அனஸ்தீசியா அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஒரு சர்ஜரி ஆரம்பிக்க பொழுது அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வலி இல்லாம அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் அண்டர்கோ பண்ணணும், அந்த ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும், வலி இல்லாமல் அவங்க திருப்பி வெளியே வரணும் அப்படிங்கிறது அனஸ்தீசியா படிப்பு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அனஸ்தீசியா தருவோம், அதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இது அனஸ்தீசியா. இதுல இருந்து இந்த வலி மருத்துவம் எப்படி வந்து மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு நாள்பட்ட வலி, ஒரு 3 மாதங்களுக்கு மேலதான் வலி இருக்கு, அவங்களுக்கு வந்து வலிகள் சரியாக மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு ஊடுருவி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பாதிக்கக்கூடிய அந்த வலியை நம்ம குறைக்கிறதுக்கான ஒரு மருத்துவ படிப்பு தான் இந்த இன்டர்வென்ஷனல் பெயின் மெடிசன். அதாவது ஒரு ஊடுருவல் மூலமா நம்ம சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவம். இப்படி நம்ம வந்து அனஸ்தீசியால இருந்து இந்த பெயின் மெடிசன் வேறுபடுகிறது. இதனுடைய நோக்கம் இன்றைய பொழுது இன்னைக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய இன்னைக்கு டேட்ல எந்த வலி இல்லாமல் பேஷண்ட் இருக்கணுங்கிறது அனஸ்தீசியா. பெயின் மெடிசன் அப்படிங்கிறது ஒரு மக்கள் வந்து வாழ்க்கையில வலியோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வலியை சரிப்படுத்துறது இது இன்டர்வென்ஷனல் பெயின் மெடிசன். இப்படி அடுத்தடுத்த அட்வான்ஸ்டான மெடிசன் என்னைக்குமே வளர்ந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகும்பொழுதுதான் மக்களுக்கு அந்த தேவைப்படுகிற சிகிச்சை இன்னும் மேம்பட்டு நம்ம கொடுக்க முடியுங்கிறது என்னோட எண்ணம். அதனால எம்பிபிஎஸ்ல இருந்து படிப்படியா தொடர்ச்சி அனஸ்தீசியா முடிச்சு அதுக்கப்புறம் இப்ப பெயின் மெடிசன் முடிச்சு இப்போ வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு. மிக்க மகிழ்ச்சி டாக்டர். டாக்டர், ஒரு மனித உடல்ல வந்து வலி என்பது எதனால் உருவாகிறது, வலி ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன? இப்ப உடல் பருமன் அப்படின்னா அங்கங்க மூட்டுகள்ல வந்து உடல் அழுத்தம் ஏற்படுறதுனால வலிகள், நரம்புகளிலே வலிகள், இப்படி பல வலியில வந்து பல வகைகள் இருக்கிறது. இப்ப கண்ணு வலிக்கிறது, காதுக்குள்ள வலிக்கிறது, பல்லு வலிக்கிறது, தொண்டை வலிக்கிறது, இப்படி வலி நீங்க படிச்சிருக்கிறீங்க. அந்த வலிகளை எப்படி நீங்கள் வகைப்பிடிப்பீர்கள்? எந்த வழியாக இருந்தாலும் நிறுத்துவதற்கான மருத்துவ ஞானம் பெற்றிருக்கிறீர்கள். அதை எப்படி வகைப்படுத்தி நீங்கள் சிகிச்சை அளித்து நோயாளர்களை அந்த வலியிலிருந்து மீட்டெடுக்கிறீர்கள்? ஸோ நம்ம வலிகளை முதல்ல ஆரம்பத்துல அந்த வலிகளுக்கான கால அவகாசம் வச்சு முதல்ல பிரிக்கலாங்க. ஸோ ஒரு வலி ஆரம்பிக்குது, இன்னைக்கு வந்து ஒரு அடிபடுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு அடிபட்டு ஒரு வலிகள் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த வலி நல்லது. எதற்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த வலி எதுக்கு நம்ம உடம்புல வருது அப்படின்னா, அடிப்பட்ட பகுதியை நகர விடாமல் அது பாதுகாத்து வைக்கிறது. நகர விடாமல் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடி சரியாகி அவங்களுக்கு குணமடையுது. இது அக்யூட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆரம்ப நிலை வலிகள் இதெல்லாம். இது வந்து அக்யூட் பெயினை நம்ம வந்து உடனடியா இன்டர்வீன் பண்ண மாட்டோம். அதுக்கு மருந்துகள் மட்டும் கொடுத்து அது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது நேச்சுரலாவே பாடி வந்து ஹீல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு, அது ஹீல் ஆயிடும். இப்போ ஒரு வலி ஒரு 3 மாசமா, எடுத்துக்காட்டாக ஒரு தோள்பட்டை வலியா இருக்கலாம், இல்ல ஒரு முதுகு வலியா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு 3 மாசம் 6 மாசமா வலிகள் தொடர்ச்சியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையில ஒரு வலி ஆரம்பிச்சிருக்கு, ஆனா அந்த உடல் அந்த வலியை சரி பண்ண முடியல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வலிகள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது, அவங்களுக்கான இன்னும் பிரச்சனைகள் சரியாகல. இங்கதான் நம்ம இன்டர்வீன் பண்றோம். ஒரு 3 மாதங்களுக்கு மேற்பட்ட வலிகளை கிரானிக் பெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கிரானிக் பெயினை தான் நம்ம டார்கெட் பண்ணி எதனால வலி வருது, எந்தெந்த பகுதிகள், அந்த பகுதியை பிரிச்சு ஒரு சின்ன ஜவ்வுகள்ல இருந்து வலி வருதா, இல்ல டிஸ்க்ல இருந்து வருதா, எலும்புகள்ல இருந்து வருதா, இல்ல வந்து நரம்புகள்ல இருந்து வருதா அப்படின்னு நம்ம பிரிச்சு அதற்கு தனியா பிரத்யேகமா அதுக்கு ட்ரீட்மெண்ட் தரோம். இதுதான் வந்து இன்டர்வென்ஷனல் பெயின் மெடிசன். கிரானிக் பெயின்ல தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து மேஜரா தரோம். நம்ம ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கு, லைக் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் மாதிரி அவங்களுக்கு அடிப்பட்ட வலிகளுக்கு உடனடியாக நம்ம தீர்வு தரோம். ஏன்னா வந்து அவங்க திருப்பி ரெக்கவர் ஆகி அவங்க இமீடியட்டா அவங்க பிளே விளையாட போகணும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு இமீடியட்டா தரோம். இல்லைன்னா இந்த கிரானிக் பெயினை தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணி ட்ரீட்மெண்ட் தரோம். அக்யூட் பெயினை அந்தந்த பிரச்சனைகள் நீங்க கேட்ட மாதிரி ஒரு பல்வலி ஒரு இன்ஃபெக்ஷனால இருக்கலாம், இல்ல காது வலி ஒரு இன்ஃபெக்ஷனால இருக்கலாம். அதுக்கான காரணங்களை வந்து பார்த்து அதுக்கு வந்து அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த வலிகள் வராது. இல்ல அது கொடுத்தும் இன்னும் சரியாகவில்லை அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட நாள்பட்ட வலிகளை நம்ம ட்ரீட்மெண்ட் மூலமா சரி பண்றீங்க. உங்களுடைய மருத்துவ மையம் திருப்பூர்ல எந்த பகுதியில இருக்கு? அங்க இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள், சிகிச்சை முறைகள், அங்க இருக்கக்கூடிய கருவிகள், மருத்துவ நிபுணர்கள், அவங்கள பத்தி சொல்லுங்க.
உங்களுடைய கிளினிக் பேர் சொல்லி சொல்லுங்க. என்னோட இது வந்து ஆனந்த் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர், நம்ம காலேஜ் ரோட்ல ஜூனியர் குப்பனா ஹோட்டலுக்கு மிக அருகில் ஆப்போசிட்ல இருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குங்க. ஸோ இங்க எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் நம்ம தரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வலிக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறோம். அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிக்கிறோம். எப்படி வந்து அவங்களுக்கு வலி ஆரம்பிச்சது, எங்க வந்துச்சு, இப்போ எப்படி வலி இருக்கு, ஆரம்பிக்கும் பொழுது வலிகள் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி வலி இருக்கு. அதன் பிறகு அவங்க கிளினிக்கலா டெஸ்ட் பண்ணுவோம். அவங்கள டெஸ்ட் பண்றது எப்படின்னா, ஒரு கைகளோ கால்களோ வலி இருக்குன்னா அந்த இடத்துல அவங்களுக்கான அதுக்குன்னு பிரத்யேகமான டெஸ்டிங் முறைகள் மூலமா நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணி இதுதான் வலிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தேவைப்படுவோருக்கு ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை ஒரு அல்ட்ராசவுண்ட் மூலமா கண்டுபிடிக்கிறதாகவோ, இல்லை சில பேருக்கு கண்டிப்பா எம்ஆர்ஐ தேவைப்படலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படிப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமா அடுத்த லெவல் அடுத்த கட்டத்துல அவங்களுக்கு எப்படி வலிகள் இருக்கு, என்ன காரணத்தினால் வலிகள் வருகிறது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேல சிகிச்சைகள் நம்ம கொடுக்குறோம். சிகிச்சை எப்படி தரோம் அப்படின்னா, ஒரு டிஸ்க் எடுத்துக்காட்டாக ஒரு L4 L5ல டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம பொதுவா ஒரு இன்ஜெக்ஷன் முதுகுல போடாம அந்த டிஸ்கை நோக்கி அந்த டிஸ்க் பக்கத்துல கொண்டு போய் அந்த மருந்துகளை கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் விரைவா சரியாகுது. அந்த பிரச்சனைகள் அந்த டிஸ்குகள் வேகமா குணமடைய உதவுது. அப்படி பண்ணும் பொழுது அவங்களுக்கான வலிகள் திருப்பி வர்றது டிலே ஆகுது. அந்த பீரியட்ல அவங்களுக்கு நல்ல எக்ஸசைசஸும் ட்ரைனிங்கும் கொடுக்கும் பொழுது மீண்டும் வராமல் அவங்கள தடுக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட வலிகளுக்கு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்றது, அந்த பெயின் ஐடென்டிஃபிகேஷன், பெயின் ஜெனரேட்டர் ஐடென்டிஃபிகேஷன், வலி காரணிகளை கண்டறிகிறது, அதை வந்து கண்டுபிடித்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கான நிரந்தர தீர்வுகள் நம்ம கொடுக்க முடியுது. உங்களுடைய துணைவியார் அவங்களும் வந்து மருத்துவரா இருக்கிறாங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க டாக்டர். உங்களுடைய துணைவியார். ஸோ என்னுடைய மனைவியின் பெயர் டாக்டர் தனுரா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அங்கே வந்து இஎன்டி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் பெயின் சென்டரில் ஈவினிங் வந்து அவங்க கிளினிக்ல இருக்காங்க. அவங்க வந்து அறுவை சிகிச்சைகள், காது மூக்கு தொண்டைக்கான பிரத்யேகமான அறுவை சிகிச்சைகள் அதுக்கு தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. இது டாக்டர், இந்த பேட்டியின் வாயிலாக பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், கருத்துரைகள், வலி குறைக்கக்கூடிய, வலி இல்லாமல் வாழக்கூடிய, அதை பத்திய ஒரு ஆலோசனை. ஒரு வலியை நம்ம வந்து ஒரு 3ஆ பிரிச்சுக்கலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தசை சார்ந்த வலிகள், மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வலிகள் வந்து தசையிலிருந்து ஆரம்பிக்குது, அவங்களுக்கு வலி கொடுக்குது. எடுத்துக்காட்டாக ஒரு ஐடியில் வேலை செய்கிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் உட்காந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை நம்ம டெய்லர்ஸ், நம்ம கிளினிக் வர்றது நிறைய பேர் டெய்லர்ஸ் வருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் உட்கார்ந்த நிலையிலே வேலை செய்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கீழ் முதுகு வலி இல்லை வந்து கழுத்து வலிகள் அப்படி வருவாங்க. ஸோ அதை வந்து தசை சார்ந்த வலிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து இதற்கான சிகிச்சை முறைகள் வேறு. ரெண்டாவது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நரம்பு வலிகள். ஒரு நரம்புல இருந்து வலிகள் ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா ஒரு முதுகுல ஒரு வலி வந்து ஒரு டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு, அந்த டிஸ்க் ரொம்ப பல்ஜ் ஆகி பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகள்ல ஒரு அழுத்தம் கொடுக்குது. வலிகள் ஆரம்பிக்கிறது, பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது முதுகுல, ஆனா அவங்களுக்கு வலி தெரியறது கால் பாதங்கள்ல. நடக்கிறதுக்கு சிரமமாகும், உட்கார்ந்தா சிரமமாகும். இதை சயாட்டிக்கா அப்படிம்போம் நம்ம. ஸோ இப்படிப்பட்ட வலிகள் நரம்பு சார்ந்த வலிகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. மூணாவதா நம்ம கேன்சர் பெயின், அதாவது இந்த புற்றுநோய்க்கான வலிகள். இப்படிப்பட்ட வலிகள் பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோயோட தன்மை, அதோட கட்டிகளோட சைஸா இருக்கட்டும், இல்லை பரவன இடங்களா இருக்கட்டும், ஸோ அது வந்து அது கொடுக்கக்கூடிய வலிகள் வித்தியாசமான வலிகள். இந்த ரெண்டுத்துல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு கொஞ்சம் வித்தியாசமான வலிகள், சிம்பத்தட்டிக் மீடியேட்டட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வலிகளுக்கு நம்ம பிரத்யேகமான வேற மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு. எப்படி சிகிச்சை நம்ம கொடுக்குறோம்? ஒரு மூட்டு வலி இருக்கிறாங்க, அந்த மூட்டு வலி இல்லை வந்து ஒரு முழங்கால் வலி இல்லை ஒரு பாத வலிகள் அப்படி இருக்கு அப்படின்னா, ஆரம்ப காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த வலிகள் அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வந்து மூட்டுகளை செலுத்துறதோ இல்லை வந்து தோள்பட்டையில வலி இருந்தால் தோள்பட்டையில செலுத்துறதன் மூலமா அந்த வீக்கங்கள் குறையும், ஆட்டோமேட்டிக்கா வந்து படிப்படியாக வலிகள் குறையும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. இங்க வீக்கங்கள் மட்டும்தான் குறைய வைக்கிறோம், அந்த தசைகள் அது வந்து டார்கெட் அதுவா நேச்சுரலா ஹீல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஹீல் ஆயிடும். இப்படி பண்ணிட்டு இருந்தோம். இல்ல திருப்பி வலி வருது அப்படிங்கும் பொழுது நம்ம அடுத்தது இந்த டீனர்வேஷன் அப்படிம்பாங்க. அதாவது அந்த இப்ப தோள்பட்டைக்கு கொடுக்கக்கூடிய நரம்புகளை டார்கெட் பண்ணி ரேடியோ ஃப்ரீக்வன்சி மிஷின் மூலமாக அந்த நரம்புகள்ல ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அப்படிங்கிறது மூலமா ஒரு சின்ன ஒரு சூடு மாதிரி ஒரு 60 டிகிரி 70 டிகிரி அப்படி சூடு அந்த நரம்புகளில் கொடுக்கும் பொழுது அந்த நரம்புகளோட ஃபங்க்ஷன் குறையுது. ஸோ நரம்புகளோட ஃபங்க்ஷன் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வலிகள் குறையுது. ஸோ இது வந்து அடுத்த கட்டமாக பண்ணிட்டு இருந்தோம். இந்த 2 சிகிச்சை முறையிலையும் நம்ம காரணிகளை இன்னும் நம்ம ட்ரீட் பண்ண கிடையாது. வீக்கங்கள் குறையிறதுக்கும் வலி இல்லாமல் இருப்பதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம்.
ஆனா இப்ப புதுசா வர்றதுதான் இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசன், அதாவது இந்த மீள் உருவாக்கத்துறை. ஸோ இதை பத்தி நம்ம ஒரு 2 நிமிஷம் பேசி ஆகணும். என்ன அப்படின்னா, நம்ம உடம்புலயே நமக்கு ஹீல் பண்ணக்கூடிய அனைத்து விதமான சக்திகள் உள்ளது. அப்படிப்பட்டதை தனியா பிரிச்சு ஒரு இடத்துல, அடிப்பட்ட இடத்துல, ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியா இருக்கலாம், ஒரு தோள்பட்டை வலியா இருக்கலாம், அவங்களுக்கு அந்த இடம் தசை கிழிஞ்சிருக்கலாம், பார்ஷியல் டியர் அப்படிம்பாங்க, ஏசிஎல் டியர் அப்படிம்பாங்க, பார்ஷியலா பாதி கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய பிளட் எடுத்து அதை பிரிப்போம். ஒரு 30 ml பிளட் எடுக்கும் பொழுது ஒரு 3 ml அந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படிம்பாங்க, அதை தனியா பிரிச்சு எடுத்து அதை வந்து அடிப்பட்ட பகுதியில அந்த ஊடுருவல் மூலமா கொண்டு போய் அந்த ஊசிகளை வைத்து அடிப்பட்ட அந்த சின்ன அந்த ப்ராப்ளத்துக்கு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தசைகள், பிரிஞ்ச தசைகள் கூட ஆரம்பிக்குது. கூடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வலிகள் குறைய ஆரம்பிக்குது. இதை ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படிம்போம். இது ரொம்ப ஆரம்ப நிலை, பிஆர்பி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வு. இன்னும் அட்வான்ஸ்டா நிறைய நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையிலிருந்து எடுக்கக்கூடிய திரவங்கள் இருக்கு, போன் மேரோல இருந்து எடுத்து அதே போல் 60 ml ஒரு 5 ml கான்சென்ட்ரேட் பண்ணி தேவையானது மட்டும் கொடுக்கும் பொழுது ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகுறாங்க. இன்னும் அட்வான்ஸ்டா வந்து நம்மளுடைய வயிறு, நம்மளுடைய இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை எடுத்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை முட்டிகள் செலுத்தும் பொழுது அந்த தேய்மானமான அந்த கார்டிலேஜ் கூட ரெக்கவர் ஆகி வலிகள் குறையுது அப்படிங்கிறது இன்னும் அட்வான்ஸ்ட் லெவலா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசன் படிப்படியா இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ரீஜெனரேட்டிவ் மெடிசன் இந்த பெயின் மெடிசன் கூட சேர்த்து நம்ம பண்ணும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கவரி, வலியிலிருந்தும் ரெக்கவர் ஆகுறாங்க. அது போல அவங்களுடைய நார்மலான டிஷ்யூஸும் ஆட்டோமேட்டிக்கா கூடுது, தேய்மான பகுதிகள் ஆட்டோமேட்டிக்கா குறையுது, அவங்களுடைய ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அவங்க மீண்டும் பழைய மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையில நடக்க ஆரம்பிக்கலாம், பழைய மாதிரி உட்காரலாம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுகிறது இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசன் இந்த பெயின்ல நம்ம ரெண்டும் சேர்த்தி பண்ணும் பொழுது. ஸோ இதனால பொதுமக்களுக்கு நம்ம சொல்ற கருத்து என்னன்னா, ஒரு வலிகள் இருக்குன்னா அதை உதாசீனப்படுத்தாமல், அந்த வலிகள் ஒரு 3 மாதங்களுக்கு மேல இருக்குன்னா கண்டிப்பா ஒரு பெயின் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட அணுகி நீங்க அதை பார்க்கும் பொழுது, இங்க நம்ம ஆனந்த் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர் காலேஜ் ரோட்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆனந்த் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர் காலேஜ் ரோட்ல ஒரு வலிகளை பிரத்யேகமா என்ன வலிகள், எப்படிப்பட்ட வலிகள், எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அதனுடைய ஆரம்பத்திலிருந்து இன்றைய நிலை வரைக்கும் சரியா கண்டுபிடிச்சு அதை நாங்க வந்து அட்வான்ஸ்டு முறையில டார்கெட் பண்ணி அதற்கான ஊடுருவல் சிகிச்சைகள் பண்றது மூலமா படிப்படியா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சிகிச்சைகள் பண்றது மூலமா உங்க வலிகள்ல இருந்து பரிபூர்ணமா நீங்க வலிகள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையும் மேம்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் உங்களுடைய வேலைகளை பழையது போல் செய்யறதுக்கு உதவுறோம் நம்ம. ஸோ ஒரு வலியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படிப்பட்ட வலிகளுக்கும் இன்றைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் முறையில நம்மளுக்கு தீர்வு உண்டு. ஸோ அதை நீங்க வந்து கரெக்டா பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அந்த உங்களுடைய வலிகள் குறையும், உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும். அது போல என்னை இங்க அழைத்து பல பேட்டிகள் கண்ட நம்மளுடைய முத்துக்குமார் சார் அவருடைய பேட்டிகள் நானே நிறைய பார்த்துருக்கேன். நுகர்வோர் எக்ஸ்பிரஸனுடைய சப்ஸ்கிரைபர் நான். ஸோ அவர் வந்து என்னை அன்பா அழைத்து இந்த பேட்டியை வந்து அவர் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு 3 மாத காலங்களா கிட்டத்தட்ட நான் அவரோட அசோசியேட் ஆயிருக்கேன். அவர் வந்து என்னை கூப்பிட்டு என்னை அழைத்தது மிக்க சந்தோஷம். என்னுடைய நன்றிகளை நம்மளுடைய முத்துக்குமார் சாருக்கும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ்க்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, இந்த பேட்டியின் வாயிலாக டாக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். உங்களுக்கும் அது போன்ற வழிகள் ஏதாவது இருக்குமானால் நிச்சயமாக அவரை தொடர்பு கொள்ளுங்க. அவருடைய மருத்துவ மையத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில வழி இல்லாமல் வாழுங்கள். நன்றி நேயர்களே. டாக்டர் வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். சந்தோஷமா. நன்றி நன்றி.